You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். தேவ சமூகம் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பெரிதான கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த காலை நேரத்திலும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் வேதத்தில் நமக்கு அநேக வாக்குத்தத்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்டு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆயிரக்கணக்கிலும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் ஆயிரக்கணக்கில் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சில சமயத்தில் நாம் ஏதோ காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போயிடுறோம், பயந்து போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சந்தேகங்கள், இப்படிப்பட்ட எத்தனையோ சூழ்நிலைகளை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அதனால் தேவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தம்மோட பிள்ளைங்களை ஒரு நாளும் அவர் வெக்கத்திற்குள் ஆளாகப்படுகிற தேவன் இல்லை, அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் விசாரித்து பாதுகாத்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புத்தகம் உண்டு. ஏறக்குறைய அதில் நமக்கு 13 புத்தகங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்பட்டு இருக்கிற இந்த காரியங்கள். ஆகையினால தேவஜனமே இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக நீங்கள் 6வது வசனத்தை பார்ப்பீர்களானால் ஒரு காரியத்தை நம்ம அழகாக நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்வோம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஒரு பிரமாணம், விசுவாச அறிக்கை. எத்தனையோ காரியங்களை நாம் என்ன பண்ணுறோம், விசுவாசமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், விசுவாச அறிக்கையிடுறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு உண்மையாக இருங்கப்பா, இதில் எனக்கு செயல்படுங்க, நான் நம்பியிருக்கிறேன், நான் உங்களுக்கு பணிவிட செய்வேன், இதில் நான் உங்களுக்கு சேவை செய்வேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் விசுவாசத்தில் நம்ம செயல்படும் விசுவாச பிரமாணங்களை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனுஷன் எப்படி எழுதுகிறாருன்னா, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தரனுக்கு சகாயர். முதல் ஒரு காரியம், தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஒரு வசனத்தில் 2-3 குறிப்புங்க இருக்குது. தைரியமாக இருக்கணும். அதை பிரசங்கிக்கவோ அது எந்த காரியங்களை செய்கிறதுக்கோ தைரியமாக இருக்கணுமே தவிர நம்ம அதாவது பயந்த சுபாவத்தில் இருக்கக்கூடாது. சிலர் பாருங்கள், சில இடத்துல துணிகரமாக சிலதை அப்படியே தீர்மானிப்பாங்க. துணிகரம் வேற, தைரியம் வேற. துணிகரனா அப்படியே வேணான்றத காரியத்தை கூட அப்படியே வேணும்னு செய்வாங்க, ஃபோர்ஸபலி, துரிதமாய், துணிகரமாய் அப்படி. ஆனால் இங்கே பாருங்க, தைரியமாக, பிரேவ்லி, போல்ட்லி, யோசிக்காத, இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வரன்னு தெரியல அப்படின்னாலும் நம்ம வார்த்தை சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். அதே பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார் என்ன அப்படின்னா, சுவிசேஷ பிரசங்கிக்க நம்ம எப்படி இருக்கணும், தைரியமாக முற்படணும்னு. சுவிசேஷத்தை சொல்வதற்கு, இயேசு கிறிஸ்துவுடைய நற்கிரியைகளை மற்றவங்களுக்கு ஆண்டவருக்கு வசனங்களை மற்றவங்களுக்கு நாம் போதிப்பதற்கு தைரியம் கொண்டு இருக்க வேண்டும் என்றார். அந்த தைரியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தில் தைரியமாக ஏதாவது செய்வாங்க, தைரியமாக மேலேருந்து குதிக்கிறான் பாரு, தைரியமாக இவன் போயிட்டான் மிலிட்ரிக்கு, அது வேற. இங்கே பாருங்கள், இந்த தைரியம் என்பது இது ஆவிக்குரிய ஒரு காரியங்கள், ஆவிக்குரிய ஒரு மண்டலத்தில், ஆவிக்குரிய ஒரு கண்வீழ்ச்சியில் நாம், ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் நாம் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார், the Lord is my helper, அவர் எனக்கு சகாயம் பண்ணுறாரு, தேவனே எனக்கு உதவி செய்வார். நீங்கள் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் உதவி செய்கிறீங்களோ உதவி செய்யாமல் போகிறீங்களோ பரவாயில்ல, ஆனால் எனக்கு தேவன் உதவி செய்கிறார். சில நேரத்தில் இப்படிப்பட்ட தைரியமான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை எங்கே வரும்னா, மருத்துவமனையில், ஹாஸ்பிட்டலில் நமக்கு வரும். நான் யாரையோ போய் கேட்டேன்,
இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், நாங்கள் உதவி பண்ணுறேன், நாங்கள் பண்ணுறேன், இதோ வரேன், நாங்கள் வரல. ஆனால் நான் என்ன பண்ணுறது தெரியுமா, தைரியமாக எடுத்துகிட்டு வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், நான் மருத்துவத்தில் அனுமதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. அப்படி சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறாருன்னு சொல்லி, சகாயம் பண்ணுறாருன்னு சொல்லி, தேவன் நமக்கு நன்மை செய்கிறாருன்னு சொல்லி. அருமையான தேவஜனம், இந்த காரணத்தில் ஒருவேளை நீங்கள் இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் அலட்சியமாக இருப்பீங்க, தைரியம் இல்லாத இருப்பீங்க, அதாவது அஜாக்கிரதை உள்ளவர்களாக, பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருக்குவீங்க. தேவ சமூகத்தில் பாருங்க, தைரியமாக கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுறாரு. நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். I will never fear. I won't go terrible. I will not be in a trouble. நான் தைரியமாக இருப்பேன். தேவன் எனக்கு எப்படி இருக்கிறாரா, சகாயம் பண்ண நான் பயப்பட மாட்டேன். அதனால் மனுஷன் கூட எனக்கு எந்த காரியத்தை தீங்காக செயல்படவே முடியாது. ஒருவேளை தீங்கான வார்த்தைங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது வெறித்தனமாக பேசுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறீங்க, ஒரு நகையை வாங்கியிருக்கிறீங்க, ஒரு வீடை கட்டியிருக்கிறீங்க, ஒரு புதிய வாகனத்தை வாங்கியிருக்கிறீங்க, இல்லை வீட்டில் ஜீவச்சந்துக்கு மாடு வாங்கியிருக்கிறீங்க, ஆடு வாங்கியிருக்கிறீங்க, ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு, ஒரு அரசாங்க வேலை கிடச்சிச்சு, ஒரு டீச்சர் வேலை கிடச்சிச்சுன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்ணு பிடிக்காது, போராட்டம். அப்படியே அதை குறித்தே பேசணும், இவளுக்கா இவனுக்கா இப்படி அப்படி ஏதாவது கண்ணு காதை மூக்க வச்சு அப்படியே ஜனங்கள் பேசி கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஏதாவது தீங்கான வார்த்தை உங்களுக்கு விரோதமாக வருதா, பயப்படாதீங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவனுக்கு சகாயராக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கு, நான் பயப்பட மாட்டேன். இந்த ஒரு விசுவாச வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணும். இப்படிப்பட்ட தைரியமான வார்த்தை தான் உங்களுக்குள்ள வேணும். இப்படிப்பட்ட நம்பிக்கையான வார்த்தை தான் உங்கள் இருதயத்தில் காணப்பட வேண்டும். குழப்பமா வேதனையா இருக்கிறதான சூழ்நிலை வேணாம். ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிற, தைரியமாக இருக்கிறையா, ஆண்டவர் விசுவாசமாக சார்ந்திருக்கிற, கர்த்தர் எனக்கு நம்பிக்கை, கர்த்தர் தான் எனக்கு சகாயர், நான் ஏன் பயப்படணும், கர்த்தர் தான் எனக்கு எல்லா நன்மையும் கொடுப்பார். மனுஷனுடைய வார்த்தை, மனுஷனுடைய செயல்கள், மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய காரியங்கள் எனக்கு என்னவா இருக்கும், ஒன்றும் ஒரு காரியத்தையும் எனக்கு செயல்படாது, ஒன்றும் எனக்கு எந்த விதத்திலையும் எனக்கு அவவிசுவாசத்தை கொண்டு வர்றது, விசனத்துக்குள்ளே நடத்தாது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் தைரியமாக இருப்போமானால் கர்த்தர் நமக்கு எல்லா விட்டத்துக்கும் காலத்துக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா விதத்தில் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கவனித்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு வைக்கிறவராக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்து யோசித்து போகாதீங்க, எதை குறித்து பயப்பட வேண்டாம். தைரியமாக எல்லாவற்றையும் பிரசங்கிக்க, ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல, விசுவாசத்தில் மற்றவங்களை நடத்த, மற்றவங்க யாரோ சிக்காக இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் உதவிக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக போய் தேவ சமூகத்தில் நின்று வேண்டிக்க, அவங்களுக்காக போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த தைரியத்தை உனக்கு, அந்த மன திடகத்தை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் இந்த காரணத்தில் உங்களோடு கூட இடப்படுவார். தொடர்ந்து தேவ சமூகத்தை நம்ம தரித்திருப்போம். உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆண்டவரே எபிரேயர் புத்தகத்தை நாங்கள் வாசித்தோம்ப்பா. 13ஆம் அதிகாரம் இந்த 6வது வசனத்தில் நாங்கள் வாசித்தது போல் ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தையும், ஆண்டவர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறாருன்னு சொல்லி, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் இருக்கிறாருன்னு சொல்லி, ஆண்டவர் சமூகத்தை நான் எந்த காரியத்தையும் மனுஷன் தீங்கு செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன், தேவனே எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி இந்த பிள்ளைங்க இந்த நாளில் ஒரு தீர்மானிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.